பொதுவாகவே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வீட்டுக்கு வந்தா ஆரத்தி எடுத்து தான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்காக தான் சொன்னேன். மோனிகா, சமைக்கட்டை காட்டு, நானே ஆரத்தி கரைச்சிக்கிறேன். எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க இங்கே இருங்க, நானே போய் எடுத்துட்டு வரேன். இல்லைங்க, ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு வந்து ஆரத்தி. சம்பந்தி அம்மா சொல்றது நியாயம் தானே? நாங்களே ஆரத்தியை ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தானே எங்களுக்கே ஞாபகம் வருது. மரகதம், சீக்கிரம் வா. சேர்ந்து நில்லுங்கப்பா. வாப்பா. மோனிகா, இதை கொண்டு போய் கூட்டிட்டு வாமா. நீங்க உள்ள வாங்க. எப்படியோ எல்லாரும் பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. நியாயமா என்னுடைய 3 பொண்ணுடைய வைத்திய செலவை நாங்க தான் பார்த்துருக்கணும். ஆனா மாப்பிள்ளை தான் அதெல்லாம் கூடாது, நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அது எங்க பையனோட பெருந்தன்மை. இந்த மாதிரி ஏமாந்த மாப்பிள்ள உங்களுக்கு எந்த ஊர்ல இருந்து கிடைக்கும்? மரகதம், என்ன பேசுற நீ? Mom, can you get us some coffee please? நான் பேசினாலே உங்க யாருக்குமே பிடிக்காதே. Auntie, I'm very sorry. My mom is always like that. நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். பரவாயில்ல மாப்பிள்ள, சம்பந்தி அம்மா பற்றி தெரிஞ்சது தானே. அண்ணா, இன்ஸ்பெக்டர் வராரு. ஹலோ இன்ஸ்பெக்டர். Hello, ப்ளீஸ் Jerry. ப்ளீஸ் கம் இன் கம் இன். யா, Sit down. உட்காருங்க சார். தேங்க்ஸ். அப்புறம் சரி, எப்படி இருக்கீங்க? I'm good. ஒரே புள்ளியில எல்லாத்தையும் இணைச்ச மாதிரி எவ்வளவு பெரிய விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு பாத்தீங்களா? நினைச்சு பார்த்தாலே பிரமிப்பா இருக்கு. பை த வே, ராம் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுனால நீங்க அவர் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். பட் இன்ஸ்பெக்டர், ராமோட கேஸ்ல நீங்க சம்மந்தம் இல்லாம செல்வத்தை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அது சாட்சிகள் பேர்ல எடுத்த ஒரு ஆக்ஷன் தான். பட் அப்பவே முத்துக்குமார்னு ஒரு பிக் ஷாட் வந்து செல்வத்தை வெளியே கூட்டு வந்துட்டாரே. யா, ஐ நோ. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க கார்ல பிரேக்கை கட் பண்ணி விட்டதும் அந்த ராம் தான். அன்னைக்கு உங்க வீட்டுல செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணப்போ அந்த ராம் இங்க வந்திருக்கிறான். பிரேக்கை கட் பண்ணி விட்டுட்டு செவுரு ஏறி தப்பிச்சு போகும்போது செவுத்துல அவனுடைய கைரேகை பதிஞ்சிருக்கு. அதை வச்சு தான் நாங்க இதை கண்டுபிடிச்சோம். உங்க கார் ஸ்டேஷன்ல தான் இருக்கு. நீங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு உங்க கார் எடுத்துட்டு போயிடலாம். வேண்டாங்க, அந்த கார் போனா போகுது. எங்க கஷ்டம்லாம் முடிஞ்சு போனதா நாங்க நினைச்சுக்கிறோம். கூடவே இருந்து நல்லவ மாதிரி நடிச்ச அந்த ராஸ்கல் எங்களை எப்படியெல்லாம் ஏமாத்திருக்கான். காவியா அவனை பத்தின உண்மையெல்லாம் சொன்னப்ப நான் கூட நம்பல. பாவம், இவ்வளவு ஒரு மனநோயாளியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். விடுங்க சம்பந்தி, எல்லா கஷ்டமும் இதோட போட்டோம். காவியாக்கு ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. மோனிகா, இந்த காஃபி எல்லாருக்கும் கொடு. இன்ஸ்பெக்டர், have some coffee. யா, மோனி. தேங்க்யூ. சம்பந்திக்கு கொடுமா. இந்தாங்க ஆண்டி. எடுத்துக்கமா. வேணாம். அம்மா, அர்ச்சனாவோட குழந்தை எப்படிமா இருக்கு? பிரியா எப்படி இருக்கா? குழந்தை நல்லா இருக்குமா. பிரியா தான் வெளியில பார்க்கறதுக்கு தைரியமா இருக்கிற மாதிரி இருக்காளே தவிர மனசுக்குள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா. உனக்கு உடம்பு நல்லானதும் ஒரு எட்டு அங்கே போய் பார்த்துட்டு வந்துரு. சரிம்மா. ஓகே சரி, அப்ப நான் கிளம்புறேன். டேக் கேர் சரி. Thank you so much, Inspector. வரேன் சார். தேங்க்யூ. Bye. சரிங்க மாப்பிள்ள, அப்போ நாங்களும் கிளம்புறோம். என்ன சம்பந்தி, உடனே கிளம்பிட்டீங்க?
2 நாள் இருந்து காவியாவுக்கு நல்ல குணமானதுக்கு அப்புறம் கிளம்பலாமே. இல்லைங்க சம்பந்தி, 3 பொண்ணுங்களையும் ஒரே நேரத்துல மாத்தி மாத்தி கவனிச்சுக்க வேண்டிய நிலைமையில நாங்க இருக்கிறோம். பரவாயில்ல, 5 பைசா செலவில்லாம 3 பொண்ணுங்களோட பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமேல் என்ன, மாத்தி மாத்தி போய் பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே? ஏய், வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டேன். பரவாயில்ல சம்மந்தி, நாங்க கிளம்புறோம். சிவகாமி போலாம். சரிங்க. அம்மாடி, உடம்ப பார்த்துக்க. கரெக்டா நேரத்துக்கு மருந்து மாத்திரை சாப்பிடு. நான் அடிக்கடி ஃபோன் பண்றேன். முடியும் போது வந்துட்டு போறேன். சரிம்மா. வரேன். வரேன் சம்பந்தி. வரேன். வரேன் மாப்பிள்ள. வரேன் மாப்பிள்ள. வரேங்க. டேய், இப்படி சும்மா உட்காந்துருந்தா எப்படிடா? வேற என்னடா பண்ண சொல்ற? ஒன்றும் புரியல. நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லு. கோச்சக்கூடாது. சொல்லுடா. அது வந்துடா, இந்த மாதிரி நெருக்கடியான சமயத்துல சினிமால என்ன பண்ணுவாங்க? போலி நகையை செஞ்சு போட்டு பணம் கிடைக்கும் போது அப்புறம் ஒரிஜினல் நகையை செஞ்சு போட்டுருவாங்க. நாமளும் அப்படி முயற்சி பண்ணா என்ன? இதுக்கு தான் அப்பயே கோச்சக்கூடாதுன்னு சொன்னேன். என்னடா பேசுற நீ? ஏன் இப்படி கிரிமினல் மாதிரி யோசிக்கிற? உனக்கு ஏன் இந்த கெட்ட புத்தி? என் தங்கச்சி வாழ போற இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய சொல்ற. இது அயோக்கியத்தனம், திருட்டுத்தனம். உனக்கு புரியல? டேய், இது எப்படிடா திருட்டுத்தனமாகும்? ஒட்டு மொத்தமா எல்லாரையும் ஏமாத்தினா தான் திருட்டுத்தனம். ஏதோ நிலைமையை சமாளிக்கிறதுக்காக தற்சமயத்துக்கு ஒரு ஐடியா. நம்ம ஒன்றும் நகையே போட மாட்டேன்னு சொல்லியே. இந்த பார், ஏற்கனவே அந்த மாப்பிள்ளை பையன் வந்து நகைக்கு வேணா நானே காசு தரேன்னு சொல்லியிருக்கான். அவங்க அப்பா அம்மா ஒன்றும் நகை தான் வேணும்னு அடம் பிடிக்கலையே. அவங்க அக்கா மட்டும்தான் நீங்க நகை போட்டே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. அதனால அவங்க அக்காவுக்கு தெரியாம மத்த எல்லாரோட சம்மதத்தோட இந்த மாதிரி செய்யறது ஒன்றும் தப்பு இல்லையே. தப்பு தான்டா. இப்படி ஏமாத்து வேலை செய்யறதுக்கு ஆகாஷ் பணம் தரேன்னு சொன்னால, அவன் பணத்தை வச்சுட்டு என் தங்கச்சிக்கு நகை வாங்கிட்டு போயிடலாம். சரிப்பா, அப்ப அதையாவது செய்யி. டேய், என்னடா புரியாம பேசிட்டு இருக்கிற? அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு அப்புறம் அண்ணன் நான் ஒருத்தருக்கு உயிரோட இருக்கணும். அவங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி என் தங்கச்சிக்கு நான் சீர் செய்யணுமா? அப்புறம் எனக்கு இதுக்கு மீசமான மரியாதைலாம். சரிப்பா, அப்ப என்னதான் பண்ண போற? ஏதோ மனசுல பட்டதை சொன்னேன், வேணான்னா விட்டுறேன். வாங்க மாமா. வாங்க மாமா. செல்வம், வாங்கப்பா. வாங்கப்பா. எப்படிப்பா, நல்லா இருக்கியா? நல்லா நீ இருக்கேன். எப்படிமா இருக்க? நல்லா இருக்க மாமா. என்னப்பா அது? இந்தாங்க மாமா. எப்பா, சம்மந்தி வீட்டில் கொடுத்த பத்திரிக்கையை உன்ட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அதான் அதை உன்ட்ட காட்டிட்டு போகலான்னு வந்தேன். வழியில் அர்ச்சனாவை பார்த்தேன், அப்படியே கூடவே வந்துட்டேன். பரவாயில்லப்பா, இப்பெல்லாம் நீங்க ரொம்ப பொறுப்போட இருக்கீங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னப்பா பண்ணுறது, இத்தனை வயசு வரைக்கும் பொறுப்பு இல்லாமல் இருந்து தொலைச்சிட்டேன். இதுக்கு மேலே அப்படி இருந்தால் நல்லா இருக்குமா சொல்லு? சரிங்க மாமா, பத்திரிகைலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? பாக்கியம் அவளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாமா. நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, செல்வத்துக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கறதுக்கு பத்திரிக்கை தேவைப்படுமே, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஏன்பா, ஒரு 50 பத்திரிக்கை போதுமா? போதும்ப்பா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை, நம்ம ராணி கல்யாணத்துக்கு நகை போடுறேன்னு சொல்லியிருந்தியப்பா, அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கியா? முக்கியமாக அதை தெரிஞ்சுட்டு போகலான்னு தான்ப்பா வந்தேன். ராணி கல்யாணத்துக்காக பணம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு இது வரைக்கும் எனக்கு இருந்த நம்பிக்கை, பாசு வேலை விஷயமா அரசியல்வாதிக்கு 2 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துருந்தோம்ல, அதை எப்படியாவது வாங்கி ராணி கல்யாணத்துக்கு ஒரு 10 பவுன் நகையாவது போடலான்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு போய் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவராலையும் இப்போதைக்கு எதுவுமே முடியாதுன்னு சொல்லிட்டாருப்பா. என்னப்பா, 7.5 லட்ச ரூபாய் தேவைப்படுமேப்பா. இப்போ அந்த பணத்துக்கு என்னப்பா பண்ண போற? என்னங்க, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன? ரங்கராஜன் சார் தான் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் உதவி பண்ணுவார்னு சொன்னீங்கல்ல, பேசாம அவர்கிட்டயே கேட்டா என்ன? செல்வம், அர்ச்சனா சொல்கிற யோசனையும் சரியாக தான்ப்பா படுது. நீ போய் கேட்டால் அவர் இந்த உதவி தட்ட மாட்டாருப்பா. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு நடந்ததெல்லாம் தெரியாதான்னு? ராணி விஷயத்தில் ஏற்கனவே திருப்பூரில் இருக்கிற அவர் சொந்தக்காரங்களுக்கு தானே ராணியை பொண்ணு கேட்டார். அப்புறம் கடைசி நிமிஷத்தில் நாம தானே ராணி காதலிக்கிற விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி அவரை வேதனைப்படுத்தி அமிச்சோம். இப்போ ராணிக்காகவே போய் நான் அப்படிப்பா அவர்கிட்ட காசு கேட்க முடியும்? அப்ப எப்படி பண்ணுவோம்? அவர் பொண்ணு நந்தினி இருக்குல்ல, அது உன் ஃப்ரெண்டு தானே, அது கல்யாணத்தை கூட நீ தானப்பா முன்னாடி இருந்து நடத்தின, அதுக்கிட்ட போய் கேட்போம். என்னடா சிவானி, எல்லாத்தையுமே மறந்துட்டு பேசுறியா? ஏற்கனவே ஷெட்டை லீஸ் எடுக்கிறதுக்காக நம்ம பணத்தை தேடி அலைஞ்சிட்டு இருந்தப்போ நீ சொல்லி இப்படி தானே நான் நந்தினிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்போ அவங்க மாமியார் என்ன சொன்னாங்க? உதவி செஞ்சேங்கிறதுக்காக சொத்தையை உன் பேரில் எழுதி வைக்க சொல்கிறேன்னு கேட்டாங்கல்ல, மறந்துட்டியா?
என்னப்பா பண்றது? செல்வம், எனக்கு ஒரு யோசனை தோணுதுப்பா. சொந்த பந்தம் இருக்கிற இடத்துல வரவு செலவு வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஆபத்துக்கு தப்பில்லைங்கிறதுக்காக இது சொல்கிறேன். நம்ம காவியா வீட்டுக்காரர் உனக்கு சகல தானே, அவர் வசதியாக தானே இருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நிலைமையை சொல்லி உதவி கேட்டா என்ன? முன்னதான் 2 பேருக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை, எளியும் போனிய மாதிரி இருந்தீங்க. இப்போ தான் அவர் மனசு மாதிரி சமாதானம் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லை, நம்ம அர்ச்சனாவோட பிரசவ செலவுக்கும் பணம் கொடுத்து உதவி பண்ணாருன்னு சொன்னியப்பா. அதனால் அவரை போய் கேட்கலாமே. இல்லைப்பா, சொந்த பந்தத்துக்குள்ள அதுவும் என் சகல கட்ட பணத்தை வாங்கி நான் எப்படிப்பா என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்துவேன்? ஏற்கனவே எங்களுக்குள்ள இருந்த உறவு சரியில்லை. இப்போ தான் எல்லாமே கொஞ்சம் சரியாகி சுமூகமாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் போய் 7.5 லட்ச ரூபாய் பணம் தாங்கன்னு நான் கேட்டேன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காதுப்பா. உன் நியாயம் திருமலாம் எனக்கு புரியுது செல்வம். ஆனால் அந்த பையனோட அக்கா நகை போடலன்னா கல்யாணத்தை நடத்த விடாது. அந்த விஷயத்தில் அந்த பொண்ணு ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. பையனோட அப்பா அம்மா எல்லாம் கூட அந்த பொண்ணோட வார்த்தைக்கு தான் ரொம்ப கட்டுப்படுறாங்க. நகை போடுறதை தவிர அந்த பொண்ணை வேற எந்த வகையிலும் சமாதானப்படுத்த முடியாதுப்பா. ஆமா மாமா, அன்னைக்கு கோயில்ல தட்டு மாத்தினப்பவே அவங்க எவ்வளவு பிடிவாதம் பிடிச்சாங்க, என்னெல்லாம் பேசினாங்க. நாமளும் அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தோம். எனக்கு என்ன கவலைனா, ஏதோ ஒரு வகையில நகையை ஏற்பாடு பண்ணி ராணி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிடுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு இருக்கிற வீட்டுல போய் நம்ம ராணி நிம்மதியா வாழ முடியுமா? கவலைப்படாதம்மா, அந்த பொண்ணு தான் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்காளே தவிர மற்றபடி மாப்பிள்ளையோட அப்பா அம்மாலாம் ரொம்ப தங்கமானவங்க. அது கூட அந்த பொண்ணு எதுக்காக இவ்வளோ பிடிவாதமாக நகை கேட்டு பேசிகிட்டு இருக்கா? நம்ம வாசுவும் ரேவதியும் வாக்கு கொடுத்ததானே காரணம். இவங்க வாயை வச்சுட்டு சும்மா இருந்தால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? இந்த வாசு பை இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. இல்ல மாமா, இந்த பிரச்சனைகளா காரணம் நான் தான். என்னம்மா சொல்ற? நீ எப்படி காரணமாவ? ராணி காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சு அவளை கண்டிச்சு அடக்கி வச்சிருந்தா இந்த சம்பந்தமே நடந்திருக்காது. அவளை கல்யாணம் வரைக்கும் கூட்டிட்டு போனது நான் தானே. எல்லா பிரச்சனைக்கும் நீ காரணம் இல்லம்மா, இதோ இருக்கானே இவன் தான். பின்ன அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க கோயில் வரைக்கும் போனவங்களை தடுத்து நிறுத்தி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கூட்டு வந்தான்ல, அப்படியே விட்டுருந்தான்னு வச்சுக்க, இந்நேரம் ஆகாஷ் ராணி கழுத்துல தாலி கட்டியிருப்பான். ராணியும் அவங்க வீட்டுல போய் மருமகளா வாழ்ந்துருப்பா. என்னடா பேசுற நீ? செலவுக்காக பயந்துட்டு என் தங்கச்சியை எப்படியோ பொண்ணா விட்டுற முடியுமா? அதான் ஒரு நல்ல அண்ணனுக்கு அழகா. சரிப்பா, நீ பாசக்கார அண்ணன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக வெறும் கையில முழம் போட முடியுமா? இப்ப 7.5 லட்ச ரூபா பணம் வேணும், என்ன பண்ண போற? தெரியலடா, ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். இந்தம்மா, தயிர்ல வெந்தயம் கலந்துருக்க, மாப்பிள்ளைட்ட கொடுத்து குடிக்க சொல்லு. என்னம்மா இது? காலையில அவரு லூஸ் மோஷன் போகுதுன்னு சொன்னதுல இருந்து ஏகப்பட்ட வைத்தியம் பண்ணிட்டு இருக்க. குளுக்கோஸ் கலந்து தர, டீல எலுமிச்சம்பழம் புழிஞ்சு தர, இப்ப தயிர்ல வெந்தயம் போட்டு தர. மாப்பிளைய விழுந்து விழுந்து கவனிக்கிறியம்மா? ஆமாண்டி, மாப்பிள்ள அவர் வீட்டை விட்டுட்டு நம்ம வீடே கதின்னு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காரு. அப்ப நாம தானே அவர் கவனிச்சாகணும். இது அவர் மேல உள்ள அக்கறையா, இல்ல அவரை சீக்கிரமா குணமாக்கி எங்க 2 பேரையும் டெஸ்டுக்கு ஹாஸ்பிடல் அனுப்பணுங்கிற அக்கறையா? ரெண்டும் தான். தொண பேசாம இதை எடுத்துட்டு போய் மாப்பிள்ளை கிட்ட கொடு. சரி சரி, போறேன். போ. எங்க வாசுவ காணோம்? பாத்ரூம்ல இருக்காரோ? பாத்ரூம்லயும் காணோம். காலையில லூஸ் மோஷன் அப்படி இப்படின்னு டிராமா பண்ணி செக்கப் போகாம எஸ்கேப் ஆயிட்டேன்டா. சரிடா, ஒரு நாள் டிராமா போட்டு எஸ்கேப் ஆயிட்ட, நாளைக்கு உன் மாமனார் செக்கப் போன்னு சொன்னா என்ன பண்ணுவ? அதாண்டா எனக்கும் ஒன்றும் புரியல. இன்னைக்கு நான் தப்பிச்சிட்டேன், நாளைக்கு செக்கப் போக சொன்னா என்ன பண்றதுன்னு புரியல. டேய் இப்பறா, ஏதாவது ஐடியா இருந்தா சொல்றா. டேய், எத்தனை நாளைக்கு இப்படி தப்பிக்க போற? பேசாம செக்கப் போய் ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துறேன், ஏன் பயப்படுற? என்னடா பேசுற? எனக்கு செக்கப் போறதுக்கே ரொம்ப பயமா இருக்குடா.
ஒருவேளை டெஸ்ட்டுக்கு போய் நான் ஏற்கனவே தண்ணி அடிச்சு தம் அடிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட தப்பான சவகாசம் இருந்ததால உண்மையிலேயே என்கிட்ட ஏதாவது குறை இருந்து அந்த ரிசல்ட் எனக்கு எதிராக வந்ததுன்னா நான் என்னடா பண்றது? டேய் ஏன்டா எல்லாத்தையும் நெகட்டிவா திங்க் பண்ற? கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ணி பாரு. இல்லடா, எனக்கு என்னவோ பயமாவே இருக்கு. இத பாரு பாஸ், செக்கப் போறதுக்கு முன்னாடி அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு பயந்து சாகிறது மரண வேதனை. உன் மாமனார் வேற இதுல உறுதியா இருக்காருன்னு சொல்ற. உன் மாமனார் சொல்ற டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்றதுக்கு முன்னாடி நீ ஒரு டாக்டரை பார்த்து செக்அப் பண்ணிக்க. அதுல என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? அப்படியே சொல்ற. வேற ஒரு டாக்டர் கிட்ட செக் பண்ணலாங்கறியா? ஆமாண்டா, இப்படி தினம் பயந்து சாகிறத விட டெஸ்ட்டுக்கு போனா துணிச்சலா முடிவு எடுக்கலாம்ல. நீ சொல்றதும் சரியா தான் படுது. ஆனா என் மாமனார் கிட்ட போய் சொல்லிட்டு எந்த டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்றதுன்னு தெரியலையே. ஏதாவது போய் சொல்லிட்டு வாடா, நான் எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிடல் கூட்டு போறேன். அவங்க கிட்ட நீ எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. அவங்க எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்துட்டு உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுவாங்க. சரிடா. டேய் இங்க பாரு, இந்த விஷயம் மத்த யாருக்கும் தெரியக்கூடாதுடா. கண்டிப்பா யாருக்கும் தெரியாதுடா, தைரியமா இரு. சரிடா.